கச்சத்தீவு இந்தியாவிடம் இருந்தால்தான் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஆனால் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க மத்திய அரசிற்கு ஒப்புதல் அளித்தவர் அன்றைய முதல்வர் கருணாநிதி என்று அவர் கூறினார். கருணாநிதி மீது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். அவற்றின் மீது அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்க இருந்தது. எனவே சொத்து குவிப்பு வழக்குக்கு பயந்து அன்றைய முதல்வர் கருணாநிதி இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் என்று கேப்டன் கூறினார். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு முழு மனதோடு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு தனியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு முடித்த உடனே கலைஞர் மேல் 74 ஒரு ஊழல் புகார் கொடுக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் ஊழல் புகார் கொடுக்கிறார். இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் ஊழல் பண்ணிருக்காரு, சொத்து குவிப்பு வழக்குல அதிகமா சொத்தை சேர்த்திருக்காருன்னு சொல்லி ஊழல் குவிப்பு எங்க தன்னை ஊழல் வழக்குல சேர்த்துருவாங்க பயந்து போய் தான் இந்த கச்சத்தீவை அன்னைக்கு மத்திய அரசு கிட்ட எதுவும் கேட்காம தரவார்த்து கொடுத்தவர் தான் இந்த கலைஞர். மேற்கு வங்காளத்தில் இருந்த பெருவாரி என்ற இடத்தை கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்க மத்திய அரசு 1960 முற்பட்ட போது மேற்கு வங்க முதல்வராக இருந்த PC ராய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை கேப்டன் மேற்கோள் காட்டினார். ஆனால் PC ராய்க்கு இருந்த தைரியம் அன்றைய முதல்வர் கருணாநிதிக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அன்னைக்கு மேற்கு வங்கத்தில் PC ராய் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாரு. அந்த முதலமைச்சர் அந்த மேற்கு வங்காளத்தை பங்களாதேஷுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு அன்னைக்கு வி கிரி அவர்கள் ஆசைப்பட்டாங்க. அன்னைக்கு PC ராய் முடியாதுன்னு சொல்லிட்டார். PC ராய் அதாவது மேற்கு வங்கத்தை நான் பிரிச்சு கொடுக்க முடியாது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு நாட்டோட இதை பிரிச்சு கொடுக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடம் இல்ல அப்படின்னாரு. இருந்தாலும் வழக்கறிஞர் செத்தல்வாட்டை கேட்டிருக்காரு. செத்தல்வாட்டை கேட்டு என்னன்னு கேட்கும்போது இதை பிரிக்க முடியாதுங்க, நீங்க பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்று இரு சபைகளும் சட்டத்தை ஏற்று கொண்டு வந்தாதான் முடியுங்கும் பொழுது அந்த தீர்மானம் அதோட கைவிடப்பட்டது. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் PC ராய்க்கு இருந்த தைரியம் ஏன் முதல்வர் கலைஞருக்கு இல்லை என்பதுதான் கேள்வி. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேறாமலேயே கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது. இதனால் தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்றும் கேப்டன் கூறினார். தமிழக மீனவர்களுக்கு விடிவு காலம் வருவதற்காக கச்சத்தீவை மீட்கும் தீர்மானத்திற்கு முழு மனதுடன் ஆதரவு அளிப்பதாக கேப்டன் விஜயகாந்த் கூறினார்.